ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் கோபமாகவும் எளிதில் சுலபமான வழிகளைத் தேடி தவறுகளைச் செய்வதை பழக்கம் படுத்தி வந்தான். ஆனால் அவன் மனதில் எப்போதும் சந்தோஷம் இல்லை. ஒரு நாள் அவன் குடும்பம் கடுமையான நெருக்கடியை சந்தித்தது. எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தது. அவன் குடும்பம் பாபாவை அணுகியது. பாபா சிறுவனை பார்த்து சிரித்து சொன்னார், குழந்தையே, மனிதனின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் அவருடைய செய்யும் செயலின் விளைவுகள். நல்ல செயல் செய், அப்போதுதான் வாழ்க்கையில் அமைதி உண்டு. பாபா சிறுவனிடம் கூறினார், ஒவ்வொரு நாளும் சிறிய நல்ல செயல்களைச் செய்யும் பழக்கம் அவனுக்கு நம்பிக்கையும் ஆனந்தமும் தரும். சிறுவன் பாபாவின் வார்த்தைகளை பின்பற்றி தினசரி தன்னுடைய செயலில் நல்லதை மட்டும் செய்யத் தொடங்கினான். முதல் சில நாட்களில் மாற்றம் தெரியவில்லை. ஆனால் அவன் மனம் மென்மையாக ஆரம்பித்தது. காலத்துடன் அவன் வாழ்க்கையில் சிறிய அற்புதங்கள் நிகழ்ந்தன. நண்பர்கள் உதவியாக இருந்தனர். குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. பள்ளியில் கற்றல் மேம்பட்டது. பாபா சொன்னார், குழந்தையே, கர்மா கடுமையான நீதிமன்றம் அல்ல. நல்ல மனம் கொண்டவன் செய்த நல்லது திரும்பிப் பெறுவான். நம்பிக்கை வையூ, நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். இந்த கதை கிராம மக்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையையும் அளித்தது. அவர்கள் உணர்ந்தனர், சிறிய நல்ல செயல்கள் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஓம் சாய் ராம்.